இந்த கல்வெட்டு 2300 வருடத்திற்கு முந்தியது. இப்போ இருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. நல்லாவே மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்வெட்டு என்ன சொல்ல வருதுன்னா, கனிய நந்த ஸ்ரீகுவன் வெள்ளரை நிகமது காவிதி கலிதிக அந்தை அசீதன் பிணவு கொடுப்பிதோ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் காரணம். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் வந்திருக்கேன். மதுரை மாவட்டத்தில் எங்கே இருக்கேன் அப்படின்னா, மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்திருக்கேன். கரெக்டாக மதுரையிலிருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தொலைவில் வந்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று நினைவிடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த, நான் மறுபடியும் சொல்கிறேன், கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் எழுத்துக்கள் இந்த இடத்துல வந்திருக்கு. பாண்டிய மன்னனுடைய பெயர் இந்த இடத்துல வந்திருக்கு. பாண்டிய மன்னன் 2300 வருடத்திற்கு முன்னாடி ஆட்சி பண்ண பாண்டிய மன்னனுடைய பெயர் இந்த இடத்துல வந்திருக்கு. அதுபோக அந்த காலத்திலேயே தமிழர்கள், அதாவது வாணிகம் அப்படி சொல்லுவோம், வியாபாரத்தில் எவ்வளோ சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு இடம். இந்த காணொளி முழுசுமே பாருங்கள். இந்த இடம் என்ன, இதோட வரலாறு என்ன, நம்ம தமிழர்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். இந்த மீனாட்சிபுரத்தில் வந்துட்டு 4 குகைகள் வந்து இருக்குங்க. அந்த 4 குகைகளில் மொத்தம் 6 தமிழ் கல்வெட்டுகள் வந்து இருக்குது. இந்த இடம் இப்போது இந்திய தொழில் துறைக்கு கீழே வந்து இருக்குது. அவங்க பாதை சிறப்பாகவே அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே இங்கே பாருங்கள், நல்லாவே படிக்கட்டுகள் மாதிரி அமைத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் மலையேறி வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கடினம் தான். கொஞ்சம் வயசானவங்க இருந்தால் கொஞ்சம் மூச்சு வாங்கும். நீங்கள் வர்றீங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வசதியாக இருக்கும். கம்பிகள் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம், படிக்கட்டுகள் வச்சுருக்கிறது நல்ல விஷயம். வாங்க மேலே போகலாம். மேலே ஏறி வந்துட்டோம். இது முதல் குகை, சரிங்களா? மொத்தம் இங்கே 4 குகைகள் இருக்குது. அதில் முதல் குகைக்கு வந்து வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து 2 கல்வெட்டுகள் வந்து இந்த இடத்துல இருக்குங்க. முதல் ஒரு பெரிய கல்வெட்டு வந்து பார்த்துருவோம். இந்த கல்வெட்டு தான் வந்துட்டு நம்ம தமிழர்களுடைய பெருமையை வந்து உணர்த்துது. பாண்டிய மன்னனுடைய பெயரை வந்து குறிக்குது. கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த கல்வெட்டு. கிமு 3ஆம் நூற்றாண்டுனா இப்போ இருந்து 2300 வருடத்திற்கு முந்தியது. பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியன் அவர்கள் பெயரை வந்து குறிக்குது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கல்வெட்டு உங்களுக்கு தெரியுதா மேலே? இப்போ இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, கனி நந்த ஸ்ரீகுவன்கே தம்மம் ஈத்த நெடுஞ்செழியன் பனா அன் கடலன் வழுதி கொட்பித்த பாலி. இது இந்த கல்வெட்டு சொல்கிற என்ன சொல்லுது அப்படின்றது. சரி, இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நந்த ஸ்ரீகுவன் அப்படிங்கிற ஒரு சமண துறவிக்கு ஈத்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னனுடைய பனா அன் அப்படின்னா பணியாள், அவருடைய வேலையாள், அலுவலன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கடலன் வழுதி அப்படிங்கிறவர் கொட்பித்த பாலி. இந்த பாலி அப்படின்னா இருக்கை, படுக்கை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இதை செய்து கொடுத்திருக்கிறார். புரியுதா? நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனுடைய பணியாளாகிய கடலன் வழுதி ஒரு சமண துறவிக்கு இந்த இடத்த வந்து செஞ்சு கொடுத்துருக்கிறார், இதை வெட்டி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு வந்து உணர்த்துது. 2300 வருடத்திற்கு முந்தியது, அதாவது சங்க காலத்தை சேர்ந்த ஒரு தமிழ் எழுத்துக்கள். இந்த 2வது கல்வெட்டு இந்த முதல் கல்வெட்டை ஒட்டியே வந்து இருக்குது. இது ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னதாக தான் சொல்லுது. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, கனி நந்தி கொடியவன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, கனி அப்படிங்கிற ஒரு வடமொழி பிராகித சொல்லை வந்து இது வந்து கொண்டு வருது. வடமொழி சொல்லை இது கொண்டு வருகிறது. கனி நந்தி கொடியவன் அப்படி கனிய நந்தி அப்படிங்கிற ஒரு சமண துறவிக்கு கொடியவன், கொடுப்பித்தவன், கொட்டியவன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடம் அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற இந்த 2வது கல்வெட்டு மிக எளிமையாக வந்து உணர்த்துது.
இந்த முதல் குகையில் இந்த 2 கல்வெட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே கீழே இந்த சமண படுக்கைகள் அப்படின்னு நிறையா வந்து இருக்குங்க. சமண படுக்கைகள் உங்களுக்கு தெரியுதுங்களா? சமண படுக்கைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, சமணர்கள் இங்கே தான் ஓய்வெடுப்பாங்க, தங்குவாங்க. அவர்கள் படுக்கக்கூடிய படுக்கை அதான் சமண படுக்கை அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே பாருங்கள், தலையணையோட இருக்குது. இப்படி வந்து மேலே ஏறுதா, தலையணையோடையே வந்து இந்த இடம் வந்து இருக்குது. நல்லா அற்புதமாகவே செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் சோகம் என்னன்னா, நம்ம ஆட்கள் தான் வந்துட்டு இங்கே பாருங்கள் பேர் எழுதி இது வந்து அழிக்கிறாங்க. இது மன வருத்தத்தை வந்து தருது. சங்கீதா வந்தீங்கன்னா நீங்கள் பேர் எழுதாங்க. நிறைய படுக்கைகள் இருக்குது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 படுக்கைகளுக்கு மேலே வந்து இருக்குங்க. 20 படுக்கைகள்கிட்ட இருக்குது. இது வந்து முதல் குகை. இதே ஒட்டியே வந்து அப்படியே இடது பக்கம் மேலே வந்து ஒரு பாதை வந்து ஏறுது. அது 2வது குகைக்கு வந்து போகிறது. இப்போ அங்கே போய் பார்க்கலாம். அந்த 2வது குகை அந்த முதல் குகையை ஒட்டிய இடது பக்கம் மேலே வந்து ஏறிச்சு பார்த்தீங்களா? அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஒரு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 100லேருந்து ஒரு 150 மீட்டர் வந்து இருக்கும். அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு குகை வந்து உங்களுக்கு போகுது. அம்புக்குறிகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பாதை தவறவே மாட்டீங்க. வாங்க போகலாம். இந்த 2வது குகையில் வந்துட்டு 2 தமிழ் கல்வெட்டுகள் வந்து இருக்குங்க. இந்த 2 கல்வெட்டுமே ரொம்ப சின்னதாக தான் சொல்ல வருது. சின்ன ஒரு விஷயத்தை தான் சொல்ல வருது. என்ன சொல்ல வருது? முதல் கல்வெட்டு இங்கே இருக்க 2வது குகையில் முதல் கல்வெட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா, சந்தரிதன் கொடுபிதோன் அப்படின்னு சொல்லுது. சந்தரிதன் அப்படிங்கிற ஒருத்தர் இதை கொடுத்திருக்கிறார். எளிமையாக அவ்வளோ சொல்ல வருது. அவர் யாராக வேணுமா இருந்திருக்கலாம், ஒரு வணிகராக இருந்திருக்கலாம், ஒரு செல்வந்தர் யாராக வேணுமா இருந்திருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண ஒரு ஆளாக கூட இருந்திருக்கலாம். சந்தரிதன் கொடுபிதோன் அப்படிங்கிறத இது எளிமையாக சொல்லியிருக்கு. அதற்கு பக்கத்தில் இன்னொரு கல்வெட்டு வந்து இங்கே இருக்குது. இங்கே இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, வெள்ளறை நிகமத்தோர் கொட்டியோர் அப்படி சொல்லுது. வெள்ளரி. இப்போ இந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு பேர் வந்து வெள்ளரிப்பட்டி. அதை இந்த இடம் வந்து சொல்ல வருது வெள்ளறை. தனித்தனியாக எழுதியிருக்காங்க வெள்ளறை. நிகமத்தோர் இங்கேருந்து ஒரு வணிகர்களுடைய அவர்களுக்கு குழுவோட ஒரு பெயராக வந்து இருந்திருக்கு. நிகமம் அப்படின்னு அவங்க வைத்திருக்கிறாங்க. வெள்ளறை நிகமத்தோர் கொட்டியோர், கொடுப்பித்தோர், கொட்டியது, இதை கொடுத்தது அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த குகையை கொடுத்தது யார் அப்படிங்கிறதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. சந்தரிதன் கொடுப்பிதோன், வெள்ளறை நிகமத்தோர் கொட்டியோர். சரிங்களா? இந்த 2 கல்வெட்டு இதை செய்ய யார் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல வருது. இங்கேயுமே வந்துட்டு நிறைய சமண படுக்கைகள் மிக அற்புதமான வேலைப்பாடுகளுடன் இருக்குது. இந்த இடம் தலையணையோட அடுத்தடுத்து தொடர்ந்து இருக்குது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட, இந்த பக்கமே 20க்கும் மேற்பட்டது இருக்குது. அந்த பக்கம் அந்த குகைக்கு அந்த பக்கமும் ஒரு 15க்கு மேற்பட்டது இருக்குது. மிகப்பெரிய அளவில் இந்த இடம் இருந்திருக்கு. சரி, இந்த சமணப்பள்ளியில் சமணர்கள் என்ன தான் செய்வாங்க அப்படின்னா, இங்கே தங்கி மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை வந்து போதிப்பார்கள். சொல்லிக் கொடுப்பாங்க. சமணத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. சமணம்ங்கிறதே ஒரு துறவரம் தான். சரிங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்துக்கும் நன்மை செய், எதற்குமே தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறது சமணத்தோடைய ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். இங்கே 2 கல்வெட்டுகள் இருக்குது. இதை தாண்டி அங்கே ஒரு 3வது குகை, அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வெட்டு வந்து இருக்குது தூரத்தில். இப்போ அங்கே போய் பார்க்கலாம். இந்த 3வது குகையில் இருக்கிற நம்மளோட 5வது கல்வெட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா, தமிழர்கள் எந்த அளவுக்கு வணிகத்தில் சிறந்து விளங்குனாங்க, கொடையில் எந்த அளவுக்கு சிறந்து விளங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற பெயரோட பட்டங்களோட சொல்ல வருது. இந்த கல்வெட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். கனிய நந்த ஸ்ரீகுவன் சமணத்துறை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த கல்வெட்டு என்ன சொல்ல வருதுன்னா, கனிய நந்த ஸ்ரீகுவன் வெள்ளரை நிகமது காவிதி கலிதிக அந்தை அசீதன் பிணவு கொடுப்பிதோ. இது இந்த கல்வெட்டு சொல்ல வர்றது. சரிங்களா? இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அந்த சமண துறவிக்கு வெள்ளரிப்பட்டியை சேர்ந்த வணிகக்குழு நிகமது அப்படிங்கிறது அந்த வணிகக்குழுவோட பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதில் காவிதிங்கிறது வந்து
சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு, இப்போ ஒரு துறையில் சிறப்பாக சிறந்து விளங்குறவங்களுக்கு அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டப்பெயர். இது சங்க காலத்திலே நிறைய இலக்கியங்கள் வருது. புலவர்களுக்கு கூட நிறைய காவிதி அப்படின்னு பட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த வணிகர் சிறந்து விளங்கியிருக்க ஒரு வணிகராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறக்க காவிதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதில் இருந்திருக்கிறார்? காளிதிகம், காளிதிகம் அப்படின்னா முத்து அப்படின்னு அர்த்தம். இவர் வந்து ஒரு முத்து வியாபாரி. யார்? அந்தை அசீதன், அதற்கடுத்து வர்ற பேர். அந்தை அசீதன் என்ற முத்து வியாபாரி இதை வந்து சமணத்துறவிக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத இது வந்து சொல்லுது. ஒரு அற்புதமான ஒரு தமிழ் கல்வெட்டு. இது வந்து 2300 வருடத்துக்கு முந்தியதுங்க. சரிங்களா? இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 2300 வருடத்திற்கு முன்னாடியே தமிழர்கள் முத்து வியாபாரத்தில் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த காலத்திலே அவர்களுக்கு பட்டப்பெயர்கள் கொடுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. காவிதி அப்படின்னு கொடுத்து வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அற்புதமான ஒன்று, மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து மார்க் கொடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல வந்து மார்க் கொடுக்கல. இது ஃபுல்லாக தொழில்துறை இது வந்து பண்ணலை. இந்த இடத்துக்கு வர்றது கொஞ்சம் ஆபத்தானது. ஏன்னா பாறைகள் சரியாகவே இல்லை. கொஞ்சம் தவறாக காலை வச்சிங்கனாலுமே வந்து கீழே விழுந்துருவீங்க. இந்த பக்கம் வந்து பேர் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் எந்த ஒரு சமண படுக்கை எதுவுமே வந்து கிடையாது. ஆனா நம்ம மக்கள் வந்து பேர் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அந்த பாறை வந்து நல்லா வலுவழுப்பா இருக்கு. இந்த 4வது குகை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த 3வது குகை ஒட்டிய கீழே வந்து இறங்குது. உங்களுக்கு வந்து கீழே வந்து போகிறதுக்கான பாதைகள் வந்து எப்படின்னே தெரியல. நீங்கள் பாருங்களேன் எப்படின்னா, ஆனால் கீழே போகிறதுக்கான பாதைகள் தெரியல. ஆனால் தமிழக தொல்லியல் துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து 30க்கும் மேற்பட்ட சமண படுக்கைகள் அந்த இடத்துல வந்து இருக்கிறதாகவும், அங்கே ஒரு தமிழ் கல்வெட்டு வந்து அந்த இடத்துல இருக்குது. அந்த 4வது குகையில் இருக்கிற அந்த 6வது கல்வெட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு தமிழக தொல்லியல் துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கனிய நந்த ஸ்ரீகுவன்கே தம்மம் ஈத்த நெடுஞ்செழியன் சாலகன் இளஞ்சடிகன் தந்தை சடிகன் சேய பாலி அப்படின்னு சொல்லுது. இதில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பாண்டிய மன்னனுடைய பெயரை வந்து குறிக்கிறது. நெடுஞ்செழியன் அவருடைய சாலகன் அந்த சகல அப்படின்னு சொல்லுவோம்ல, அவருடைய இளஞ்சடிகன் அவருடைய தந்தை சடிகன் இந்த செய்ய பாலி, அந்த பாலியை செதுக்கு உதவி செய்தார் அப்படின்னு அந்த 6வது கல்வெட்டு 4வது குகையில் இருக்குதுன்னு சொல்லுது. எங்களால் போக முடியாது, ஒரு சின்ன வருத்தம். அங்கேயும் 30க்கும் மேற்பட்ட சமண படுக்கைகள் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு இடங்க. கிட்டத்தட்ட 4 குகைகள். அது மட்டும் இல்லை, நிறைய இடங்கள் வந்து குகைகள் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சமணவர்கள் தங்கியிருந்தது அந்த 4 குகைகள். சரி, இந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கரெக்டாக மதுரையிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து இருக்குது. மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்தும் மதுரை பெரியாரிலிருந்தும் பஸ் வசதி வந்து இருக்குது. நீங்கள் எளிமையாக வந்து உங்கள் இருசக்கர வாகனத்திலோ 4 சக்கர வாகனத்திலே கூட வரலாம். கீழே நிப்பாட்டிட்டு மேலே வரைக்கும் வரலாம். அம்புக்குறிகள் போட்டிருக்கு. கொஞ்சம் ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மூச்சு வந்து வாங்கும். அதனால் நீங்கள் வயசானவங்களா இருந்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி பாட்டில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப வசதியாக இருக்கும். வந்து பாருங்கள், அற்புதமான ஒன்று. 4 குகைகள் இருக்குது, 6 கல்வெட்டுகள் இருக்குது. வந்தீங்கன்னா தயவு செஞ்சு எதுவுமே அழிச்சிடாதீங்க. அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று நினைவிடம் உங்கள் ஊரில் இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வருவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் 5 மணிக்கு.